எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராமு? பக்கத்துல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரமா? உங்களை டாக்டர் வர சொன்னாரு. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. பாத்தியாடி அவன வீட்டுல இருக்கும்போது பைசா கூட சம்பாதிக்கல, இப்ப கட்டிக்க போற பொண்ணுக்கு எவ்வளவு செலவு பண்றான்னு. ஆமா, எல்லா ஆம்பளைங்களும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா? அவன் பொண்டாட்டிய பூ மாதிரி வச்சு பாத்துப்பான். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா குடும்பத்தோட சந்தோஷமா நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. சார் ஃபோன். ஐ ஆம் பிஸி. ரசூல் பாய் கிட்ட இருந்த ஃபோன். हाँ भाई बोल. இன்னையோட உங்க ஆட்டெல்லாம் அடங்கிடும்டா. மும்பைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வந்திருக்காரு. அவன் என்னடா எங்க கதையை முடிக்கிறது? நான் என் டேடி மாதிரி இல்ல. நான் மட்டும் நினைச்சேன்னு வை, உன்னையும் அந்த ஸ்பெஷல் ஆபீசரையும் போட்டு தள்ளிடுவேன்டா. I am Abhimanyu appointed as a special officer. உனக்கும் அப்பனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், கேட்டுக்கடா. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்றது எனக்கு தேவையில்லாத விஷயம். இதோட இந்த பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு உடனே மும்பை சிட்டியை விட்டு காலி பண்ணிடணும். சொன்னது புரிஞ்சது இல்ல? இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். சாமி, என்னோட தேவைக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ தான் என்ன காப்பாத்தணும். அண்ணா வணக்கண்ணே. தூபத்தை எடுத்துக்க, பணத்தை போட்டுரு. கண்டிப்பா தரேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். தாவீத் பாபா, நான் 5 வேளை தொழுகை பண்றவன், கேட்கறவங்களுக்கு உதவியும் பண்றவன். நீ கேளு தம்பி. என் பேர் ராம்னே. நான் ஒரு நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல என்னோடது முஸ்லிம் கேரக்டர். அப்படியா? ஆனா உங்களுடைய கலாச்சாரங்கள்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுண்ணே. நீங்க கத்து கொடுப்பீங்களா? பையன் குல்பி ஐஸ் மாதிரி சிக்கிருக்கான், முழுசா சாப்பிட வேண்டியதுதான்.
உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கத்து தரேன். அதுக்கு நீ எனக்கு 1000 ரூபீஸ் தரணும் தம்பி. தருவியா? டிகே அப்படின்னா சரி சரி, கேளு கேளு. புரிஞ்சதுல தம்பி? நான் சொன்னதெல்லாம் கேட்டு நல்லபடியா நடி. இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு உனக்கு தான் தம்பி. சுபானல்லா. ஒரு 1000 ரூபாய் எடுத்து போடு. தேங்க்யூண்ணே. பிரியாணி சாப்பிடுங்க. ஹேய் நில்லு நில்லு. என்ன பிச்சையா போடுற? என்னது இது? 1 ரூபாய் இல்ல, 1000 ரூபீஸ். 1000 ரூபாய் வேணும். என்னது? 50 காசு சாம்பிராணிக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? சாம்பிராணி போட்டதுக்காக இல்ல தம்பி, உனக்கு சகாயம் பண்ணதுக்கு. ஆமா, நமக்கு இடையில இந்த 1000 ரூபாய் மேட்டர் எப்ப வந்துச்சு? அடே 1000 ரூபீஸ்னு சொன்ன இல்லடா. ஓ, எனக்கு என் தாய்மொழி மேல இருக்கிற பற்று ஆங்கில மொழி மேல இல்லனே. சாரி. ஏய் என்னடா கதை வந்துட்டு போற? சரி, நீங்க எனக்கு உங்களுடைய சம்பிரதாயங்கள் கத்து கொடுத்தீங்க, உங்களுக்கு எங்களுடைய மந்திரங்களை கத்து கொடுக்குறேன். பதிலுக்கு பதிலு. ஏய் வாய் மூடு மூடு. என்ன மந்திரம் எல்லாம் சொல்லி தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எடு பணத்தை எடு, இல்லனா இந்த தாவீத் பாபாவோட கண்கட்டு வித்தைய பாப்பேன். ஏன் புல்லுக்கட்டுலாம் இல்லையா உங்களுக்கு? புல்லுக்கட்டா? வேதம் ஓதுன இந்த நாக்கால சாப விட்டன்னு வையே, நாயாவோ நரியாவோ மாறிடுவனி. தாவீத் பாபா மந்திரம் போட்டு தாயத்தை கட்டணு வையே, உன்னோட ஆண்மையா அண்டர் கிரவுண்டுக்கு போயிரும். பருப்பு மாதிரி பேசாத. நான் நெருப்புடா தம்பி. நெருப்பு இல்லாம எந்த பருப்பும் வெந்ததா சரித்திரம் இல்லடா. பருப்பே இல்லனா அப்ப நெருப்பு எதுக்கியா? சீ போடா. நீ போயா, நீயும் உன் தாடியும். ஏய் நில்லு நில்லு நில்லுடா. என்ன போன்ட்டு இவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அடே பருப்பு, இந்த தாவீத் பாபா பகச்சிட்டு போறல, உன்னை உப்பு கண்ட போடாம நான் உப்பே தொட மாட்டேன்டா. 1000 ரூபீஸ். மவனே நீ காலிடா. மும்தாஸ், ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிராயிங் சூப்பரா இருக்கே. என்னம்மா பாத்துட்டு இருக்க? மம்மி, ஆன்ட்டி டிராயிங் சூப்பரா வரைஞ்சிருக்காங்கல்ல? ஆமா, என்னது இதெல்லாம்? ஆன்ட்டி, உங்க டிராயிங் புக் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. என்ன வரைஞ்சு வச்சிருக்க சுஹானா? என்னோட ட்ரீம்ஸ் அண்ணி. நம்ம மதம் ஆச்சாரத்தை பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா? நம்ம முகத்தை கூட மத்த யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்ற மதம் நம்ம மதம். நம்ம மதத்துல உன்னோட இந்த கனவெல்லாம் சரி வராது. நம்ம ஆச்சாரத்துல உன்னோட ஆசைகள் நிறைவேறாது. நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன், நீ அதை புரிஞ்சுக்க. அப்புறம் உன் இஷ்டம். மால் பாம்பேக்கு ரீச் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அந்த ஷெட்டிக்கு ஃபோன் பண்ண. சரி பை. அவன் அதை ரிசீவ் பண்ண உடனே எனக்கு கால் பண்ண சொல்ல. என் தங்கச்சி அவனாவது பார்த்தா பார்த்த இடத்துல வெட்டி புதைச்சிருவேன். பஷா பாய், டிஃபன் ரெடியா? என்ன லெக் பீஸ பார்த்து நோஸ் மூடிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி. அது இல்ல பாஷா பாய், ராத்திரி புகாரில பிரியாணிய ஃபுல் கட்டுட்டேன். தின்னும் போது யோசிக்கல, ஆனா இப்ப அது சரிக்கல. இது இல்லாம வேற ஏதாவது? வேற என்ன வேணும்? அதான் பாஷா பாய், இட்லி, வடை, பூரி, பொங்கல், இடியாப்பம், ஊத்தாப்பம் அந்த மாதிரி ஏதாவது? இப்பதான் சரிக்கலன்னு சொன்னேன். அது என்னன்னா பாடி ரொம்ப சூடாயிடுச்சு. தயிர் சாதம் அந்த மாதிரி ஏதாவது? இது கொண்டு வரேன். அது தொட்டுக்க இந்த ஊறுகாய் ஏதாவது இருக்கா? கொண்டு வரேன். பருப்பு சாதம் கூட வேணுமா தம்பி? ஓ ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பாண்டி பஜார்ல வாங்கினேன். உன் பூனூல் அதை விட நல்லா இருக்கு. ஷாக் ஆனது போதும், முதல்ல சாப்பிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உன் பேர் என்ன? ராமாச்சாரிங்க.
ராமாச்சாரி ரஹீமா ஏன் ஆனான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்படின்னா உனக்கு இந்த ஜாப் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எனக்கும் உன்னோட தேவை இருக்குப்பா. அது என்ன மேடம்? ஆஹா, ஒன்னும் இல்ல. டைம் வரும்போது நானே சொல்றேன். எனக்கு நெக்ஸ்ட் வீக் பாம்பேல ஒரு இன்டர்வியூ இருக்கு. அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல. என் லைஃப் மொத்தமா மாறிடும். உன்னை பத்தி எதுவும் நான் என் வீட்ல சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன். எனக்கு கொஞ்சம் ட்ரீம்ஸ் இருக்கு. அதை நிறைவேற்ற நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி நீ பண்ணனா உன் அக்கா பொண்ணை காப்பாத்துறது என் பொறுப்பு. சரிங்க மேடம். நீ ஹிந்துன்னு என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுருவாரு. பி கேர்ஃபுல், சரியா? டேய், அந்த வண்டியை தொட. என்ன பாக்குற? துணி எடுத்துட்டு வரேன் சார். ஷர்ட் இருக்குல்ல, தொட. தொடச்சாச்சு சார். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி. அரே அல்லா, இவன் நாடகம் போடுறது ஸ்டேஜில் இல்ல போல. நம்ம ரஷீத் பாய் வீட்லயா? உனக்கு இருக்குடா 1000 ரூபீஸ். ஐயோ, அந்த ஆட்டு தாடி தடியே இங்கே வந்துட்டானா? ஏய் தம்பி, அந்த கார் ஓனர் ராமுவை கூப்பிடு. அந்த கார் ஓனர் ராமு இல்ல, ரஹீம். அவன் வெறும் டிரைவர் தான், ஓனர் இல்ல. அவன் ராமுடா. அட ரஹீம், அவன் ராமுதான்டா. ரஹீம். அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க, போங்க. என்ன வளறான்? டேய், நீ இங்க வந்து சேர்ந்துட்டியா? நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்ல, ரொம்ப நாளா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்தாங்க வச்சுக்கோங்க, கிளம்புங்க. அடே, உனக்காக நான் 10 நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால 10,000 ரூபாய் கொடுத்தா தான் போவேன். 10,000மா? இந்த 1000 ரூபாய் தவிர்த்து ஒரு பைசா கூட அதிகமா தர மாட்டேன். அப்படியா? நீ ரஹீம் இல்ல ராமனு தெரிஞ்சா எங்க ரஷீத் பாயே உன்னை 10 துண்டா வெட்டு வரா. 10 துண்டா வெட்டு வர. இப்ப இல்ல சொல்றேன். இங்க இருங்க, நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துறேன். அச்சா பச்சா, நல்ல பையன், போயிட்டு வா. அடே தாவித் பாபா, எனக்கே அல்வா கொடுக்க பாக்குறியா நீ? வாடா வாடா. சலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த நடைய பின்னாடி இருந்து பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே. கண்டுபிடிக்கிறேன். ஏய் நில்லுமா, நில்லு. ஏய் நில்லு நில்லு. ஏய் எப்படி பிடிச்ச பத்தியா? எனக்கு தெரியும்டா நீ ஆம்பளை தானே. அறுதா போட்டுட்டு எஸ்கேப் பார்த்தா எனக்கு தெரியாது நினைச்சியா? நான் என் ஃப்ரெண்ட் சுகானாவை பார்க்க வந்தேன். ஆனா இந்த பொறுக்கி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான். ஏய் வாய் மூடு. ஆம்பளை ரேப் பண்றதுக்கு நான் என்ன அந்த மாதிரி நினைச்சிட்டியா? இது பொம்பளை இல்ல, ஆம்பளை. ஒரு பொம்பளைய பார்த்து ஆம்பளைன்னு சொல்றியே, நீ என்ன போதையில இருக்கியா என்ன? இது பொம்பளை இல்ல, ஆம்பளை. பொம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை 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 ஆம்பளை. சுகானா, என்னாச்சு? பாரு சுகானா,
இந்த பொறுக்கி என்ன ரேப் பண்ண பாக்குறான். நான் உன்ன ரேப் பண்ண வந்தனா? எதுவும் பேசாதீங்க. நீங்க என்னோட ஃப்ரெண்ட ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா? இல்ல நம்பிராத. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இவரை போட்டு அடிங்க. அம்மா சகோதரி விட்டுட்டு போயிடாத. இங்க பாருங்க தம்பி, நான் ஒரு ஆம்பளை பேர் ரேப் பண்ணுவேனா? நீங்க பார்த்தா நல்ல இடத்து பசங்க மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க தம்பி. அரே அல்லாஹ். நினைச்சேன். இன்னொரு வாட்டி நீ இந்த வீட்டு பக்கம் வந்தன வச்சுக்க, நீ டெட் பாடி தான். ஹை இந்தா கிளம்பு. எல்லாருக்கும் புகை போடுற எனக்கே புகை போட்டு போற இல்ல, பாத்துக்கிறேன்டா. 1000 rupees. எந்திரி. டேய் விடிஞ்சிருச்சு, எழுந்துடுறா. நான் தான். இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க? வெளியே போலாம் வா. எதுக்கு? அதுக்கு தான். ஐயோ சிச்சி, எனக்கு தீபத்தை தெரியும், ஆனா பாவம் பண்ண தெரியாது. நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல. நானும் அப்படிப்பட்டவ இல்ல. இன்னைக்கு தான் நீ எனக்கு கிடைச்சிருக்கல்ல, ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். காலையில ஷால் கொடுத்து காப்பாத்திட்டு இப்ப ஆளைய தூக்க பாக்குறீங்களா? அட என்னங்க நீங்க, பகல்ல பாக்க அப்பாவி மாதிரி இருக்கீங்க, இப்ப பாய்கிட்ட வந்து அடிப்பாவின்னு சொல்ல வைக்கிறீங்க. இங்க பாரு சாரி, எல்லா மனுஷங்களுக்கும் கண்ணு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். என் கோரிக்கைக்கு வழி இல்ல, இதுல உன் கோரிக்கை வேற. சாரி, இப்ப மட்டும் நீ வரலன்னா உன்னை கொன்னுடுவேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? வரலன்னா நீங்க கொன்றுவேன்னு சொல்றீங்க, வந்தா உங்க அண்ணன் என்ன கொன்னுடுவாரு. அம்மா நீங்க எல்லாம் என்ன பத்தி என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அக்ரகாரத்துல சத்தியமான பிராமண வம்சத்துல பிறந்த வெங்கடாச்சாரியோட செல்ல பையன் ராமாச்சாரினா தெரியுமா? என் அப்பா அம்மாக்கு தெரியாம நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு முக்கியம் கற்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் ராஜா. அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றினாலும் அடிப்பாங்க, நிறைவேற்றலனாலும் அடிப்பாங்க. நாம ஆம்பளைங்க தான் வாயிலா பூச்சிங்க ராஜா. நீ கதையை கண்டினியூ பண்ணு ராஜா. முதல்ல நீங்க நடந்தத பொறுமையா கேளுங்களேன். கீழே நெருப்பு வச்சுட்டு மேல அமைதியா கேளுன்னா எப்படி கேக்குறது ராஜா? நீ ஆக்சுவலா என்ன நடந்தது சொல்லு ராஜா. அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஐயோ லேடிஸா இருந்து சரக்கு அடிக்கிறீங்க. ஹே சாரி, இது ஒன்லி ஃபார் ஜென்ட்ஸ்னு நெய்ல எழுதிருக்கா இல்லவோ பக்கத்துல எழுதிருக்கா? இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் பேசுனீங்கன்னா பாதிலே போயிடுவீங்க. ஓஹோ, அப்ப ஆம்பளைங்க மட்டும் ஏன் குடிக்கிறாங்க? கவலைம்மா, கவலையை மறக்க தான் குடிக்கிறோம். Shut up! கவலைய மறக்கிறதுக்காக சரக்கு அடிக்கிறதா இருந்தா சரக்கு அடிக்க வேண்டியது நீங்க ஆம்பளைங்க இல்லடா, நாங்க. பொன் குழந்தை பிறந்தாலே ஏதோ அஷ்ட தரித்திரம் புடிச்ச மாதிரி ஃபீல் ஆகி அந்த சின்ன மனசை சின்ன வயசுலயே காயப்படுத்திடுறீங்க. குழந்தை பருவமே பாரமா இருக்குன்னு வருத்தப்பட்டு இருக்கும் போது சடனா பெரிய மனுஷி ஆயிடுவோம். அந்த பொண்ணோட வாழ்க்கையில அப்பத்துல இருந்தே கண்டிஷன்ஸ் அப்ளை. குனிஜ தலை நிமிரக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு, எங்க வாய கட்டி ஒரு காத்து கூட நுழைய கூடாதுன்னு சுத்தி வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழணும். படிக்கிறதுக்காக வெளியே போனா ஆட்டோல, பஸ்ல, ட்ரெயின்ல நீங்க ஆம்பளைங்க கையாலையும் கண்ணாலையுமே மானபங்கம் பண்ணிடுறீங்க. அது மட்டுமா, ஸ்கூல்ல, காலேஜ்ல லவ் லெட்டர்ஸ், மெசேஜஸ், கமெண்ட்ஸ், நோன் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆசிட முகத்துல ஊத்துவீங்க, கத்தியாலையும் பிளேடாலையும் கண்ட இடத்துல அறுத்துருவீங்க. நீங்க ஆம்பளைங்க இதெல்லாத்தையும் தாங்கி தாங்கி பல்ல கடிச்சு பொறுத்துட்டு படிப்ப முடிச்சா வேலை தேடி போற இடத்துல வேலை தருவேன், எனக்கு என்ன தருவேன்? ப்ரமோஷன் தரேன், எனக்கு என்ன தருவேன்? அப்படி கேட்டு நோகடிப்பானுங்க. மத்த இடத்துல அவங்க அக்காவை, தங்கச்சிய, மனைவிய அப்படிதான் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு கூட கேட்பானுங்க. அத
இதெல்லாம் தாங்கி தாங்கி மனசுக்குள்ளேயே குமரிக்கிட்டு சகிச்சு போகும்போது அப்ப வீட்ல பண்ண ஆரம்பிப்பாங்க டேமேஜ். அதான் மேரேஜ். எவனோ மூஞ்ச முகர தெரியாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து எங்க கழுத்துல கயிறை கட்டிடுவாங்க. மனசுக்குள்ள இருக்க எங்க ஆசைகளை, எங்க சொந்தங்களை எல்லார்கிட்டயும் இருந்து எங்களை தூரம் பண்ணி அந்த மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. வீட்டுக்கு சேவை, புருஷனுக்கு சேவை, மாமனார் மாமியாருக்கு சேவை, அப்படிலாம் சேவை செஞ்சு செஞ்சு உடம்பு மொத்தமா ஹோஞ்சு போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாமேன்னு படுக்க போனா அப்ப வருவான் புருஷன். ஆம்பல வேண்டான்னு கெஞ்சினாலும் சரி கட்டி புடிச்சு கட்டாயப்படுத்தி கடிச்சு கொதறி பிழிஞ்சு எடுத்து லைசென்ஸ்டு பலாத்காரம் பண்ணி படுத்துப்பான். கர்ப்பம் எங்களுக்கு, வலி எங்களுக்கு, வாந்தி எடுக்கிறது நாங்க, வேதனைப்படுறதும் நாங்க. இவ்ளோ வேதனையும் தாங்க முடியாம நாங்க ஹாஸ்பிடலா சுத்திட்டு இருக்கும் போது இந்த ஆம்பளைங்க பாரு, தியேட்டரு, ஹோட்டல்னு சுத்திட்டு இருப்பானுங்க. ஆயுசு முழுக்க ஒரு பொண்ணு ஆயுள் கைதி தான். 70 வருஷம் ஆச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்சு. ஆனா பெண்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? இப்ப சொல்லுங்கடா, மனசாட்சியே இல்லாத ஆம்பளைங்களா, சரக்கு நீங்க அடிக்கணுமா இல்ல நாங்க அடிக்கணுமா?